தினசரி நடப்பு நிகழ்வுகள். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12 மார்ச் 2024 மற்றும் 13 மார்ச் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, ஹரியானா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? ஹரியானா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நயாப் சிங் சைனி. நயாப் சிங் சைனி. இரண்டாவது கேள்வி, அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நூல் இரவல் வழங்கும் சேவை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நூல் இரவல் வழங்கும் சேவை திட்டத்தை தொடங்கி வைத்தவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அடுத்து, மொரீஷியஸ் நாட்டின் 56வது தேசிய தின கொண்டாட்டத்தில் தலைமை விருந்தினராக பங்கேற்றவர் யார்? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மொரீஷியஸ் பல்கலைக்கழகம் யாருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அடுத்து, ஐந்தாவது கேள்வி, சென்னை மைசூரு இடையேயான 2வது வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாமல், அதாவது அந்த நிகழ்ச்சியில் சென்னை மைசூரு, லக்னோ டேராடூன், கலபுர்கி பெங்களூரு, ராஞ்சி வாரணாசி, தில்லி கஜ்ரஹோ, செகந்திராபாத் விசாகப்பட்டினம், நியூ ஜல்பைகுரி பாட்னா, லக்னோ பாட்னா, அகமதாபாத் மும்பை, புரி விசாகப்பட்டினம் என 10 வழித்தடங்களில் புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் கொல்லம் திருப்பதி விரைவு ரயில் சேவை, திருவனந்தபுரம் காசர்கோடு வந்தே பாரத் ரயில் சேவையை மங்களூர் வரை நீட்டிக்கும் நிகழ்வை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடக்கி வைத்தார். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் ஹைதராபாத் விடுதலை தினம் எப்போது கொண்டாடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது? இதுக்கு சரியான விடை செப்டம்பர் 17. அடுத்து, இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க புதிய இணையதளத்தை எந்த அமைச்சகம் வெளியிட்டது? இதுக்கு சரியான விடை மத்திய உள்துறை அமைச்சகம். மத்திய உள்துறை அமைச்சகம். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்கான ஐசிசியின் சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? யசஸ்வி ஜெய்ஸ்வால். யசஸ்வி ஜெய்ஸ்வால். கிளாம்பாக்கத்தில் நீரூற்றுகளுடன் கூடிய புதிய பூங்காவை தொடங்கி வைத்தவர் யார்? கிளாம்பாக்கத்தில் நீரூற்றுகளுடன் கூடிய புதிய பூங்காவை தொடங்கி வைத்தவர் சேகர் பாபு. எந்த ஆண்டுக்குள் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ரூபாய் 20,000 கோடி முதலீட்டில் விமான நிலையம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2028. 2028. அடுத்து, சர்வதேச அளவில் அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்வதில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சர்வதேச அளவில் அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்வதில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அடுத்து, இந்தியாவுக்கு ஆயுதங்களை அதிகம் விற்பனை செய்யும் நாடு எது? ரஷ்யா.
96வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்ற படம் எது? ஓப்பன்ஹைமர். கிட்டத்தட்ட 7 ஆஸ்கார் விருதுகளை ஓப்பன்ஹைமர் படம் வென்றது. பார்பி படம் பார்த்திங்கன்னா 4 ஆஸ்கர் விருதை வென்றது. அதில் சிறந்த திரைப்படமாக ஓப்பன்ஹைமர். அதே மாதிரி இந்தியாவின் ஆவண திரைப்படத்திற்கு இந்த வருடம் விருது கிடைக்கவில்லை. அடுத்து அந்த படம் என்னென்னா டு கில் எ டைகர். அடுத்தது 96வது ஆஸ்கர் விருது விழாவில் சிறந்த ஆவணப்படங்களுக்கான விருதை வென்ற படம் எது? 20 Days in Mariupol. 96வது ஆஸ்கர் விருது விழாவில் ஓப்பன்ஹைமர் படத்தில் நடித்த சிலியன் மர்ஃபி சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றார். அடுத்து தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 4% உயர்த்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். ஏற்கனவே 46லிருந்து தற்போது 4%, மொத்தம் 50% அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள். அடுத்தது நேட்டோ அமைப்பில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள ஸ்வீடனின் தேசிய கொடி பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் உள்ள அந்த இராணுவ கூட்டமைப்பின் தலைமையகத்தில் முதல் முறையாக ஏற்றப்பட்டது. அதாவது 32வது நாடாக ஸ்வீடன் நேட்டோ அமைப்பில் இணைந்தது. ஏழாம் தலைமுறை இந்திய வம்சாவளி மொரீஷியஸ் நாட்டவர்களுக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளியினர் அங்கீகாரம் அளிப்பதற்கான சிறப்பு பரிந்துரைக்கு இந்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி நிலையத்தில் 6 மாத காலம் செலவிட்டு 4 வீரர்கள் ஸ்பேஸ்எக்ஸ் மூலம் பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பினர். அதாவது 4 நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி வீரர்கள் முதல் முறையாக 6 மாத காலம் செலவிட்டு பூமிக்கு வெற்றிகரமாக திரும்பினர். யார் யார்னா நாசாவின் கடல் ஹெலிகாப்டர் விமானி ஜாஸ்மின் மொக்பெலி, டென்மார்க்கின் ஆண்ட்ரியாஸ் மோகன்சென், ஜப்பானை சேர்ந்த சடோசி புர்காவா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த கான்ஸ்டாண்டின் போரிசோவ் ஆகியோர் பயணித்தனர். அடுத்து கேரள மாநில காங்கிரஸ் பிரச்சார குழு தலைவராக ரமேஷ் சென்னிதாலா நியமிக்கப்பட்டுள்ளார். 5000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசிற்கும் டாடா மோட்டார்ஸ் குழுமத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஐசிசி பவுலிங் டெஸ்ட் தரவரிசையில் 870 புள்ளிகளுடன் ரவிச்சந்திரன் அஸ்வின் முதலிடம் பிடித்தார். 2024 பாரா உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் களப்பணிகள் பிரிவில் இந்தியாவின் ருத்ராங்ஸ் ஆகாஷ், சந்தீப் குமார் அடங்கிய அணி தங்கப்பதக்கம் வென்றது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12 மார்ச் 2024 மற்றும் 13 மார்ச் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.